ஏன் அழுகிறாய் சகோதரியே? வசனம் வாசிக்கிறோம். உங்க துக்க நாட்கள் முடிந்து போது இயேசுவின் நாமத்திலே. எத்தனையோ மாசமாக, எத்தனை வருஷமா துக்கப்பட்டு கொண்டே இருந்தீங்க. மனசுக்குள்ள பெரிய துக்கம், நல்லா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டீங்க. வசனம் வாசிக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதிக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்யும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த 8ஆம் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. என்னை கொடுக்கப்போற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ கேட்கிற மக்களை கர்த்தர் கோடி மடங்கு ஆண்டவரே நீ உயர்த்து போதுக்காய் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா. எல்லா துக்கத்தை மாற்றிவிட அவருக்கு ஆண்டவரே ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாக, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்படியாக, கர்த்தர் துக்கத்தை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறையா. ஒரு வார்த்தை மாற்ற சொல்லுங்க, அது அப்படி அகற்றும் என்று செபிக்கிறையா. நீ கேட்கிற மக்களுக்கு தாவே நீ கோடி மடங்கு உயர்த்தும்படியாக, ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. உன் கரம் யாரும் மூடி மறைக்கும்படி செபிக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். கொடுக்கிற இந்த வார்த்தை கர்த்தாவே நீரே பேசும்படி வெளிப்படும்படியாய் கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. ஒரு பெரிய ஜெயத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் பாடலை பாடி கர்த்தரை மைப்படுத்துமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்போற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ பேசும்படிக்கு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மைப்படுவாராக.
இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதிக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரோடு பேசப்படுற வார்த்தை நீங்கள் கவனியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும். கர்த்தர் 60-20 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சூரியன், உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, இனி அஸ்தமிப்பது இல்லை. உன் சந்திரன், உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை, மறைவதும் இல்லை. கர்த்தரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவப்பிள்ளை, இந்த வார்த்தை கேட்கும்போது இயேசு துக்கத்தை அன்றைக்கு மாற்ற போறாரு. எத்தனையோ மாசமா நீங்க துக்கமா இருந்தீங்க, சஞ்சலமா இருந்தீங்க, வேதனைப்பட்டீங்க. என்ன வசனம் வாசிக்கிறோம்? உன் சூரியன் மேல் நம்ம அஸ்தமிப்பா மறைவு விசுவாசிக்கிறோம். நீ பெற்ற வல்லமை கத்து பெருக பண்ண போறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமாக ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொடுக்கிற வசனம் இன்னைக்கு என்ன? 60-20 என்ன வாசிக்கிறோம்? உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை. அப்படி என்றால் நீ பிரகாசமா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற, உன்னை யாரும் அழிக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது, உன்னை கெடுக்க முடியாது. நீ பிரகாசமா இருக்க போற. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பாக பிரகாசமா இருப்பாங்க. சூரியனாகிய வாழ்க்கையில இன்னும் பிரகாசமா நம்முடைய சூரியன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் சூரியனாகிய ஆவிக்கிற வாழ்க்கை நிச்சயம் மங்கி போகாது, இன்னும் பிரகாசமா இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாசம் சொல்றீங்க, கர்த்தருக்கு முன்பாக மிகுந்த பிரகாசமாக, மிகுந்த வெளிச்சமாக, கர்த்தருக்கு ஏற்ற மகிமுள்ள பாத்திரமாக நீங்க விளங்க போறீங்க. அதான் 60-20 என்ன வாசிக்கும்? இந்த ஆகஸ்ட் மாசத்துல உன் சூரியனாகிய ஆவிக்கிற வாழ்க்கை முழுதும் அஸ்தமிக்காது, மறைந்து போகாது. நீ பிரகாசித்து கொண்டே இருப்பே. சாத்தா உன் ஜெபத்தை கெடுக்கும்படி உன் உள்த்தி பிசாசு எழுந்து வருவா. வார்த்தை நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போறாரு. இன்னும் வாசிக்கும், சந்திரன் இனிமேல் மறைய மறையும். சந்திரன் என்பது ஆவிக்குரிய வல்லமை காண்பி கர்த்தர் சொல்லும். அன்பு தேவச்சனமே, நீ மறைந்து போக மாட்டே, அதை அழிந்து போக மாட்டே. கர்த்தர் உயர்த்த போறாரு. எல்லாருக்கும் மத்திய ஆவிக்கு வார்த்தை நம்ம சொற்கப்பட்டு நீ போக மாட்டே. அதான் வசனம் வாசிக்கும். வாசிப்போம். உன் சூரியன், உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, இனி அஸ்தமிப்பதில்லை, மறைவதில்லை. கர்த்தர் மறைந்து போகாது, நீ பிரகாசித்து கொண்டே இருப்பே. சூரியன் வாசிக்கலாம். உன் சந்திரன், உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை, மறைவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மறைஞ்சு போகும்படி சாத்தான் அழிக்க பார்க்கிறான், குடும்பத்தை அழிக்க பார்க்கிறான் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை கொடுத்து கொண்டே இருக்கிறான். வேதனை பெருகுது, கவலை பெருகுது, கண்ணீர் உண்டாகுது, கண் பற்றி பெருகுது. என்ன வந்தாலும் நீ மறைந்து போக மாட்டே. உன் ஊழியம் மறைந்து போகாது, வாழ்க்கை மறைந்து போய் கர்த்தரின் இன்னும் வெளியே வருவ, இன்னும் பிரகாசிக்கப்பட. கர்த்தர் உயர்த்த எங்க அசிங்கப்பட்டு நீ உயர்த்தப்பட போற இயேசு நாமத்திலே. அன்பு தேவச்சனமே, நீ மறைந்து போக மாட்டே, அழிந்து போக மாட்டே. சாத்தா பல பிரச்சனை உண்டாக்குவான். நீ சோர்ந்து போகாத. குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே ஊழித்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாட கஷ்டம், ஜெபி கஷ்டம் உண்டாக நீ பயப்படாதே. என்ன வசனம் வாசிக்கிறோம்? சந்திரன் மறைந்து போகாது. சந்திரன் ஆவிக்கிற மேன்மையை காண்பிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயம் மறைந்து போகவே மாட்டேன். உன் ஊழிய வெளியே வரும். இனி எல்லாருக்கும் மத்தியிலே பெரிய பிரகாசம் நீ வாழ்ந்து காட்ட போற. கர்த்தரோட உயர்த்த போறாரு. கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வரை என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் இருப்பார். உனக்கு ஜெபிக்கிற, உனக்கு கஷ்டப்படுற உனக்கு யார் வெளிச்சமா இருப்பாரு? கர்த்தர் வெளிச்சமா இருப்பாரு. இயேசு நாமத்திலே. பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீ கேட்கும் போது இந்த மாசம் முழுவதும் நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிற. கடந்த 6-7 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உபத்திரப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, கவலைப்பட்டீங்க, ஜெபிக்க முடியாம சோர்ந்து போனீங்க, சபைக்கு போக முடியல, உழுத்து போக முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, பயங்கர வேதனை, சரீரத்துல போராட்டம், சரியா தூக்கம் வரல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா வசனம் கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை வழிகாட்டி இருக்க போற. நீ நிச்சயமாவே தள்ளுண்டு போக மாட்டே, தடுமாற்றம் ஏற்படாது. எல்லாவற்றும் ஆண்டவருக்கு முன்பாக நேரா ஓட போற இயேசு நாமத்தை. அதான் வசனம் வாசிக்கும். கர்த்தருக்கு நித்திய வெளிச்சம், எட்டர்னல் லைட் விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்வாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நீ ஒரு காலம் சோர்ந்து போகாதே, பயப்படாதே, கலங்காதே, நீ தலை குனிய மாட்டே, வெட்டப்பட்டு போக மாட்டே. கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு. வசனவாசி கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு. நிச்சயம் எங்கெல்லாம் புறப்பட்டு போற இருள மாட்டிக்க மாட்டே. நிச்சயம் வெளியே வர போற இயேசு நாமத்தில். சாத்தா இருளை உண்டாக்குறான், பெரிய நெருக்கத்து பிசாசு உண்டாக்குறான். ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, எப்படி ஊழியம் செய்ய போறேன்,
எப்படி நான் தேவனை மேம்படுத்த போறேன்? மிகப்பெரிய கவலை உன்னை சூழ்ந்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் இருளுக்குள் போக மாட்டேன். உனக்கு வெளிச்சமா இருக்க போறாரு. ஊழியத்துல வெளிச்சம், குடும்பத்துல வெளிச்சம், வாழ்க்கையில வெளிச்சம், பிசினஸ் பெரிய வெளிச்சம் உண்டாக போகுது. இருள முழுகி போக மாட்டேன். சாத்தா இருளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஜபத்தை கெடுக்க முயற்சி பண்ணுகிறான். பிசாசுக்கு வந்துட்டே இருக்கு. நீ பயந்து உட்கார்ந்தா சோர்ந்து போடுவே. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என்ன வசனவாசிக்கும் கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போற கர்த்தரே ஆண்டு சொல்றான். மனுஷன் நல்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜப வாழ்க்கையை விடாதீங்க. நீங்க ஜபித்து கொண்டே இருங்க. முழங்கால செபிங்க, தேவசனத்தை செபிங்க, உபவாசம் போட்டு சோமனுங்க. கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. அதான் வசனவாசி கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு. உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் வெளிச்சம். பிள்ளைகள் விசுவாசிக்கிற சோர்ந்து போகாதே. அந்த வசனவாசிக்கும் கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு. பிள்ளைகளே, சகோதரியே, சகோதரா, உழைக்கிற பிள்ளைகளே, தேசத்தின் ஜனமே, ஏன் பயப்படுகிற? உனக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்குது. சாத்தா அழிக்க பார்க்கிற எதிர்காலத்தை முன்னேற முடியாம உட்கார்ந்து இருக்கிற, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, பயத்துல உட்கார்ந்து இருக்கிற. என்ன செய்ய போறோம்? கடன் பச்சை சூழ்ந்து போகுது. நீ பயப்படாத, கடனை மாற்றமைக்க போறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். வாசிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். துக்க நாட்கள், துக்க நாட்கள். எழுந்த அழுக, உட்கார்ந்து அழுக, அழுது கொண்டே இருக்கிறீங்க, சோர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் அழுகிறாய் சகோதரியே? வசனம் வாசிக்கிறோம். உங்க துக்க நாட்கள் முடிந்து போது இயேசப்பா நாமத்தில். எத்தனையோ மாசமாக, எத்தனை வருஷமா துக்கப்பட்டு கொண்டே இருந்தீங்க. மனசுக்குள்ள பெரிய துக்கம், நல்லா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டீங்க. வசனம் வாசிக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். சந்தோஷமாயிரு. ஏன் அழுகிறாய்? ஏன் துக்கப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் வேதனைப்படுற சகோதரியே? உண்மையில வல்லமை இறங்கிட்டே இருக்கு. உங்க கர்த்தர் திரும்ப கர்த்தர் உயர்த்தப்படுற ஆகஸ்ட் மாசத்துல நீ சோர்ந்து பயப்படாதே. தேசம் நிச்சயமா வெளிச்சமா இருக்க போறாரு. எல்லாருக்கும் மத்தியிலே சிறந்த பாத்திரமாய், உயர்ந்த பாத்திரமாய் இயேசுவை உயர்த்த போறாரு. உன் துக்கம் முடிந்து சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லாருக்கும் மத்தியிலே தேவனை பலப்படுத்த போறாரு. இயேசுவை பயன்படுத்த போற. உங்களுடைய படிப்பு குறைவா இருக்கும், பணம் இல்லாம இருக்கு, இயேசுவை உயர்த்த போறாரு. எல்லா சொந்தக்காரருக்கு மத்தியிலே உன் பெயர் கொடி கட்டி பறக்க போகுது. நீ ஆண்டவருக்கு முன்பாக வெளிச்சத்தின் பிள்ளையா நீ மாற போற. உன் இருள் மறைந்து சமாதானம் கிடைக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது. நீ பெரிய அற்புதம் ஆகஸ்ட் மாசத்துல பார்க்க போற. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். நீ சமாதானம் சந்தோஷமா இருக்க போற. ஆமென் சொல்லுவாயா? இந்த வார்த்தை கேட்டு இருப்பாரு. உன் குடும்பத்துல சமாதானம், உன் வாழ்க்கை சமாதானம் பெருக போகுது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து இயேசுவுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, நீ மக்கள் மத்தியிலே உயர்ந்த பாத்திரம் விளங்க போற. இந்த வார்த்தை கேட்டு துக்கத்தை பத்தி யோசிக்காத. துக்கம் இன்னைக்கு முடிந்து போய்விட்டது. இந்த கர்த்தர் பேசுறாரு. சந்தோஷமா நீ வாழ போற. கை வைத்து ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திரும்ப வார்த்தை வாசனம் ஜெபிக்கலாமா? வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தா பயமுறுத்துகிறான். செத்துருவே, உடம்பெல்லாம் வலி இருக்குது, கேன்சர் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு கேன்சர் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீ சுகமாக்கப்பட்ட இயேசுவின் நாமத்துல உன் துக்கம் முடிந்து விட்டது. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த ஆகஸ்ட் மாசம் முழுதும் நீ ஆண்டுக்காக ஓடு, ஊழியம் செய்ய. கர்த்தரை மையப்பட்டு கர்த்தரை உயர்த்துவார். நீ அசைக்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு நீ போக மாட்டேன். கர்த்தரை உயர்த்த போறாரு. மிகுந்த மகிமுள்ள பாத்திரமாய் விளங்க போறேன். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் தான் இந்த வார்த்தைக்கு கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோமெல்லாம் கண்ணை மூடி செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நீ கொடுத்த மகத்துவமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மைப்பெறும்படியா செபிக்கிறையா. குடும்பத்தில் ஒரு பெரிய துக்கத்தை மாற்றியாமல் சமாதானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் நடத்துவீராக. கர்த்தர் பாதுகாத்துக்குள் இப்படி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கர்த்தாவே ஒரு பெரிய வெற்றியும் சமாதானம் கிடைக்கட்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் தேவை சந்திக்கும்படியா செபிக்கிறேன். என் தேவன் நடத்துவீராக. இந்த கிருபை சுமந்துக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.